வணக்க மக்களே! அந்த ரூம்ல நடந்தத நயன்தாரா இன்னும் மறக்கல அப்படின்னு சீக்ரெட்ட உடைச்சிருக்காங்க பிரபல நடிகை. என்ன அது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த ரூம்ல நடந்தத நயன்தாரா அவர்கள் இன்னுமே மறக்கல. சீக்ரெட் இதுதான்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவை சேர்ந்த நடிகை நயன்தாரா மலையாளத்தில லோக்கல் சேனல் ஒன்றில நிகழ்ச்சி தொகுப்பாளராக தனது கரியரை துவங்கி, அங்கு தான் திரை வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. அதன் பின்னர் தான் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கத் தொடங்குச்சு. மலையாளத்தில ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு, ஐயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதன் பின்னர் தொடர்ச்சியாக பல்வேறு சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு, இன்றைக்கு முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டுருக்காங்க. அதுவும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்த இப்ப அவங்க அடையாளமாக வச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில நயன்தாரா குறித்து பிரபல மலையாள நடிகை மாலா பார்வதி பேட்டி ஒண்ணுல தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல பகிர்ந்திருக்காங்க. அந்த பேட்டியில பேசியவங்க, கேரளாவில டிவி சேனல் ஒன்றில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் டயானா மரியம் சூரியன் என்கிற நயன்தாராவை முதல் முறையாக பார்த்தேன். பொதுவாக எனக்கு மேக்கப் போட்டு விட பிடிக்கும். அதனால அந்த சேனலின் மேக்கப் ரூமுக்கு நான் பொறுப்பாக இருந்தேன். அப்போது அந்த சமயத்துல எனக்கு பார்த்தோன்னா, சமயம் எனும் நிகழ்ச்சிக்காக தன் பெற்றோரிடம் வந்திருந்தாங்க டயானா. அவருக்கு நான் மேக்கப் போட்டு விடுவதற்காக போயிருந்தேன். அவரது பெற்றோர்களிடம் எங்கள் மகளுக்கு 2 பட வாய்ப்புகள் வருது. இதில எந்த இயக்குனர் படத்துல நடிக்கலாம்னு கேட்டாங்க. அதற்கு நான் சத்யானா அந்திக்காடு இயக்கத்தில் கரியரை தொடங்கினால் நல்லா இருக்கும்னு பரிந்துரை செய்தேன். அதன்படியே சத்யன் அந்திக்காடு இயக்கத்தில கரியரை தொடங்கினாங்க. நான் பரிந்துரை செய்த பெண் இன்று முன்னணி நடிகையாக இருப்பதை நினைத்தால் பெருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பல ஆண்டுகள் நான் நயன்தாராவ பார்க்கல. கடைசியாக அவருடைய அன்னபூரணி படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். அப்போது அவங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்குமோன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா என்ன பார்த்த உடனே என்னிடம் ரொம்ப இயல்பாக பேசினாங்க நயன். இத்தனை வருடங்களாக என்னை நினைவு வைத்திருந்து என்னிடம் நயன்தாரா பேசியது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஒரு பெரிய நடிகை என்ற பந்தாவை அவங்க காட்டல. நடிகை நான் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேன் என்று தெரிந்து கொண்டு எனக்காக சாப்பாடு வரவழைத்து கொடுத்தாங்க. நான் பரிந்துரை செய்த பெண் இன்று முன்னணி நடிகையாக இருப்பதை நினைத்தால் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் இந்த அளவிற்கு தென்னிந்திய சினிமா உலகில் நயன்தாரா சாதிச்சிருப்பதை பார்த்தால் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நடிகை மாலா பார்வதி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னதை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.